ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு லிவ் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர். இது எங்களோட நெக்ஸ்ட் வீடியோ. நாங்கள் எப்போவுமே ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறதா இருந்தால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன யூனிக்காக இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் போவோம். அதுதான் எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதே எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறப்போ நீங்கள் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சி போனீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி நாங்கள் நினச்சி இந்த வாட்டி போனது தான் அமெத்திஸ்ட் கெஃபே. என்னடா இங்கே யூனிக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கெஃபே தாங்க. இந்த கெஃபே ஃபுல்லாகவே என்னென்னா கார்டனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஃபுல் ஏரியாவும் கார்டன் தான். இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் சூஸ் பண்ணதே அவங்க கார்டன்ஸ்குள்ளேயும் டேபிள் அண்ட் சேர் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தான். கிறிஷ் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தான். ஸோ அதனால் நாங்கள் அன்றைக்கி கார்டனில் இருக்க டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் தான் சூஸ் பண்ணோம். எனக்கு கார்டனில் இருக்க டேபிள் அண்ட் சேர் வேண்டாம், பயங்கர ஒரு மாதிரி சல்ட்ரி ஃபீலிங் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உள்ள மெயின் கெஃபேயில் அவுட்டர் ஏரியா ஃபுல்லாகவே ஓப்பன்லேயும் அவங்க டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபேன்ஸ் இருக்குது, நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஏசி தான்ப்பா வேணும் அப்படின்னா ஏசி ரூம்ஸுமே இருக்குது. நீங்கள் அங்கேயுமே போய் நீங்கள் சீட்டிங் கேட்டு அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட ஒரு சின்ன சஜஷன், நீங்கள் ஈவினிங் ஒரு 4-5 அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. அன்றைக்கி நாங்கள் காலையில் 10:30-11க்கு போனோம். எங்களுக்கு ரொம்ப சல்ட்ரியாலாம் ஒரு ஃபீலிங் இல்லை, நல்லா தான் இருந்தது. பட் அது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஷுக்கு இவ்வளோ பிளான்ஸு பக்கத்தில் உட்காந்து கார்டன்லேயே உட்காந்து சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இல்லை. ஸோ அவனுக்கு பயங்கர யூனிக்காக இருந்தது. இந்த கெஃபே ஒயிட்ஸ் ரோடில் சத்யம் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் ராயப்பேட்டாவில் இருக்குது. ஸோ லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி கிளப் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணேன். வெஜ் கிளப் சாண்ட்விச் நல்லா இருந்தது. டேஸ்ட் வாஸ் குட், நைஸ் குவான்டிட்டி. அண்டு எனக்கு கிளப் சாண்ட்விச்சோட அதோட கம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிச்சது எங்கள் எல்லாருக்குமே. ஸோ நான் சிக்கன் பற்றி நான் சொல்கிறேன். சிக்கன் பார்த்தோன்னே நல்லா ஸ்பைஸியாக ரெட்டாக நல்லா ஆப்பிடைசிங் இருந்துச்சு. வந்தோடனே அப்படியே டிகின் பண்ணோன்னு இருந்துச்சு. அப்புறமா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதே எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, ஆக்சுவலாக கிருஷி சொன்ன மாதிரி அந்த கஜூன் சிக்கன் செம்ம அப்பிடைசிங்காக இருந்தது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த ஸ்பைசி லுக் இருந்தாலுமே என்னென்னா அந்த கஜூன்கிறதே நாங்கள் ஏற்கனவே பாப்பாய்ஸில் போய் சாப்பிட்டோம். அப்பயுமே நான் சொல்லியிருந்தேன், கஜூன் இட் இஸ் கைண்ட் ஆஃப் அந்த ஸ்பானிஷ் கல்ச்சர்லேருந்து வந்தது, ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ் கல்ச்சர்லேருந்து வந்தது அப்படின்ட்டு. ஸோ அவங்க எல்லாமே கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் பண்ணுவாங்க. ஸோ சிக்கன் பயங்கர டெண்டராக இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த கஜூனுக்கான ஸ்பைசினஸ் கண்டிப்பாக இருந்தது. ஸோ வி என்ஜாய்ட் இட் தரோலி. இட் வாஸ் ரியலி குட். நாங்கள் இந்த வரைக்கும் வேறு பீட்சா ஷாப்பில் தான் நாங்கள் பீட்சா தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அதில் சிக்கன் பீட்சானா சிக்கன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லைக் 2 to 3 பீசஸ் தான் இருக்கும் ஒரு ஸ்லைஸில். ஆனால் இங்கே ஒரு பீஸில் லைக் 6 to 7 சிக்கன் பீசஸாக இருந்துச்சு. உங்களுக்கு மணியும் சேம் ரேட் தான் வருது. வேறு கடையில் 500 to 600, இங்கே ஆல்மோஸ்ட் சேமாக தான் வருது. ஸோ அது சூப்பராகவும் இருந்துச்சு பீஸா. ஸோ பீஸா சிக்கன் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு சிக்கன் பீஸா தான் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதனால் அந்த சிக்கன் பீஸா வாஸ் வெரி குட். கிறிஷ் சொன்ன மாதிரி சிக்கன் நீங்கள் மீதி இந்த பீஸா ஷாப்ஸ்லேயே நீங்கள் வாங்குறப்போ சிக்கன் பீசஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எப்போவுமே இருக்கும். பட் ஆனால் இதில் சிக்கன் பீசஸ் ரொம்ப நிறைய இருந்தது. ரேட் அதே தான், அதுதான் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஸோ ரேட் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம் அண்ட் டேஸ்ட் வாஸ் வெரி குட். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது சிக்கன்லாம். பட் ஆனால் இட் வாஸ் ரியலி குட். இட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் தட் யூ கேன் ஹேவ்.
நீங்கள் இந்த கெஃபே போகிறதா இருந்தால் ரொம்ப யூனிக் டிஷ்ஷஸ் இருக்குது அதனால் போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி கெஃபேஸில் கிடைக்கிற டிஷ்ஷஸ் தான். ரேட்டுமே கொஞ்சம் நார்மலை விட அதிகம்தான். பட் ஆனால் இதுக்கு தனி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் கார்டனில் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்க்ளூடிங் யுவர் பெட்ஸ் நீங்கள் போய் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் போகலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் போய் இந்த ரெஸ்டாரண்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற எஃபர்ட் எல்லாமே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.